ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, கடந்த நாட்கள் என்னுடைய சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். गए दिन में मेरी गवाही को आपके बीच में मैंने बता रहा था। கிறிஸ்மஸ் நாட்கள்ல கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. जो क्रिसमस के दिनों में तो काम था इसलिए हम बिजी थे, इसलिए करने के नहीं हुआ था। மறுபடியும் அந்த சாட்சியை நாங்க சொல்லும்படியா கடந்து வந்திருக்கிறோம். हम फिर से एक बार मेरे गवाही को बताने के लिए मैं आई हूँ। நாம ஆண்டோட சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? हम छोटा सा प्रार्थना करके शुरू करेंगे। எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारे स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக கூட நமக்கு கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ये अच्छे समय के लिए भी हम आपकी कोटि कोटि स्तुति करते हैं। இந்த நாள்ல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். इन दिनों में भी मेरी गवाही को बताने के लिए मैं यहाँ पर आए हैं। இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக காணப்பட கிருபை செய்யுங்க. इसे देखने वाले हर एक प्रभु के बच्चों को उपयोग होने के लिए आप अनुग्रह कीजिए। என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. मेरे जीवन में किया चिन्ह चमत्कार को उसी तरह और बच्चों के जीवन में भी कर उनके नाम की महिमा करने के लिए हम प्रार्थना करते हैं। மீதியான நேரம் முழுவதுமாக உங்களுடைய கரத்துல தருகிறோம். बाकी समय पूरा आपके हाथ में सौंपते हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता, ஆமென். आमीन। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, கடந்த நாட்கள்ல गए दिनों में என்னுடைய சாட்சியில मेरे गवाही में எங்க அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருந்தேன். मेरे भाई मर गए करके मैंने खत्म किया था। ஒரே நாள்ல நல்லா இருந்தாங்க, ஒரே நாள்ல அவருடைய ஜீவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடுச்சு. एक ही दिन में तो अच्छा था, उसी दिन एक ही दिन में उनके जीवन गुजर गई, परमेश्वर के पास चले गए। இப்போ எங்க சின்ன அண்ணனும் எங்க அப்பாவும் நானும் தான் அந்த வீட்டுல இருந்தோம். अभी मेरे छोटे भाई, मेरे पिता, मैं सिर्फ तीनों लोग उन घर पे थे। எங்க அக்காவும் மேரேஜ் ஆயிடுச்சு, எங்க சின்ன அண்ணனுக்கும் மேரேஜ் ஆயிட்டு அந்த வீடும் எங்க அண்ணனோடது தான். मेरे बहन को भी शादी हो गया, मेरे छोटे भाई को भी शादी हो गया, लेकिन उस घर में भी उनका था। எனக்கு எதுவுமே இல்ல. मेरे लिए कुछ नहीं था। அப்போ நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்ல, ஆனாலும் நீர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ என் அறையில போய் நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். मैं रोज प्रार्थना करती थी कि क्योंकि परमेश्वर मेरे लिए सब कुछ तू है, ऐसे करके रो कर मेरी प्रार्थना करती थी। எங்க சின்ன அண்ணன் தான் எங்க கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாரு. मेरे छोटे भाई ही हमसे बहुत प्यार थे। நான் கடைசியா இருந்ததுனால எல்லாருக்கும் நான் செல்லமா இருந்தேன். मैं तो आखिरी लड़की थी, इसीलिए सबके साथ एकदम प्यार की बच्ची थी मैं। அப்போ நான் திருமண நாட்கள்ல நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. तभी शादी के दिनों में सब लोग पूछने के लिए आए थे, ஆனா ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் வந்தாங்க. लेकिन जो उधार नहीं पाए वो सब आके पूछने लगे। கடைசியில எங்க சர்ச்ல இருந்த அவங்க ஜெயின்காரங்க, அவங்க பொண்ணு கேட்டிருந்தாங்க. और हमारे चर्च में एक दो थे, उन लोग जैन वाले, उन लोग मुझे पूछ रहे थे शादी करने के। அவங்க ஒருத்தங்க தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. वो सिर्फ केवल उधार पाए थे, ஆனா அவங்க ரொம்ப பணக்காரங்க, लेकिन वो अमीर लोग थे, நல்லா படிச்சவரு, अच्छा पढ़ाई किया, நல்ல அழகானவர் தான். लेकिन बहुत खूबसूरत है, எனக்கு பிடிக்கல. लेकिन मुझे पसंद नहीं हुआ। ஏன்னா ஒருத்தர் தான் மனம் திரும்பியிருந்தார், அதுவும் சரியா மனம் திரும்பல, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாரு. वो केवल उधार पाया था, लेकिन ठीक से उधार नहीं पाया, सिर्फ बपतिस्मा लिया था। ஆனா இந்த காரியம் அப்படியே நடந்துட்டே இருக்கும்போது தான் எங்க அண்ணன் இறந்துட்டாங்க. इस कार्य होते थे तभी मेरे भाई ने गुजर எங்க गया। சர்ச்ல எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க. मेरे कलीसिया में बात करके रखे थे। அப்போ என் ஹஸ்பண்டோட போட்டோ அங்க எங்க நாங்க இருக்கிற இடத்துல உள்ள சர்ச்சோட பாஸ்டர் கொண்டு வந்தாரு. तभी मेरे जो हस्बैंड की जो फोटो है, मेरे पास जो पास्टर ने, हम जो रहते उस कलीसिया में मेरे पास्टर ने लेके आए थे। இந்த ஜெயின்காரர் நான் ரட்சிக்கப்பட்ட சபையில இருந்த பாஸ்டர் மூலமாக பார்த்து முடிவானது. जो जैन वाले व्यक्ति जो मैंने उधर पाए उस कलीसिया के पास्टर के द्वारा आया था। இப்போ இந்த என் ஹஸ்பண்டோட போட்டோ வேற ஒரு பொண்ணுக்கு கேட்கும்படியாக அவங்க பேசிட்டு இருந்தாங்க. मेरे जो हस्बैंड की जो फोटो दूसरा एक लड़की को देखने के लिए वहाँ पर बातचीत हुई थी। நான் அப்போ அங்க இருந்தேன். मैं वहाँ पर थी। அப்போ நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு எப்பப்போ டைம் இருக்குதோ அப்ப நான் சர்ச்சில் தான் இருப்பேன் அதிகமா. मैंने कहा था पहले से, कभी भी मुझे समय मिलता है मैं कलीसिया में रहता हूँ। அப்போ ரெண்டு பொண்ணுங்களுக்கு அந்த போட்டோஸ் வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. तभी दोनों लड़की को ये फोटो को दिखाकर बात कर रहे थे। அப்ப அங்க ஒரு பாஸ்டர் இருந்தாரு, அவர் தீர்க்கதரிசி. वहाँ पर एक
पास्टर था वो भविष्यवक्ता है। அவரை கூப்பிட்டு எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னாரு. उनको बुलाकर मेरे पास्टर ने उनसे प्रार्थना करने लगा। ஏன்னா இது அந்த பொண்ணு கேட்ட பிறகு அந்த பொண்ணை வேணாம்னு சொன்னா மனசு கஷ்டமாயிடும்ல, அதனால இந்த 2 போட்டோல இருக்கிற பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. क्योंकि उन जो फोटो दिखाने के बाद लड़की को पसंद नहीं हुआ तो इसीलिए इस दोनों लड़की में कौन किसको हम करेंगे करके वो प्रार्थना करने के लिए वो बोले थे। நான் வெளியே வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தேன். मैं बाहर एक कुर्सी डालकर बैठी थी। அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு என்ன பார்த்தாரு. तभी पास्टर ने प्रार्थना कर कर मुझे और देखा। என் பேரு சொல்லி இந்த போட்டோடைய நபர் வந்து இந்த மகளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ये जो फोटो में जो तस्वीर में रहते हैं इस व्यक्ति इस बहन के लिए इस लड़की के लिए करके वो बोलने लगे। அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு அப்படி இல்லையா, அவளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. तभी वो पास्टर ने कहा ऐसा नहीं है, उनके पहले ही बातचीत हो गए करके। ஆனா அந்த பாஸ்டர் சொன்னாரு இல்ல இவளுக்கு தான் இந்த போட்டோல இருக்கிற நபர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, நீ போய் வீட்டுல ஜெபம் பண்ணு, உனக்கு கர்த்தருக்கு எது சித்தமோ அது வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. लेकिन वो भविष्यवक्ता ने कहा नहीं, यही जो व्यक्ति ये लड़की के लिए इसे कहकर वो मेरे पास कहा तू घर पे जाकर प्रार्थना कर, प्रभु की इच्छा क्या है करके वो देख लेंगे। ஆனா நான் போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. तभी मैं प्रार्थना करने के लिए गई थी, तभी परमेश्वर ने अब्राहम को दिया वायदा वचन को मुझे दिया था। நீ உன் தேசத்தையும் எனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, तो तेरे देश और तेरे जो नगर तेरे पिता के घर को छोड़कर निकल जा। நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, அதே வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்தாரு. जो मैं तुझे आशीष करूंगा तो तेरे को तेरा बड़ा जाति बनूंगा, जैसा अब्राहम को किया था वायदा वचन वैसा भी मेरे को किया था। அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை எனக்கு கொடுத்தாரு. इसमें देखेंगे तो उत्पत्ति 12वां अध्याय 1 से 3 वचन मुझे दिया था। உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வசனமும் இருக்கும். जो तुझे आशीष देते हैं मैं तुझे उनको आशीष में दूंगा, जो तुझे शापित करते हैं उन्हें मैं शापित करूंगा करके आशीष वो वचन दिया था। நான் ஏற்கனவே அந்த ஜெயின்காரனுக்கு பிடிக்காம இருந்ததுனால கர்த்தாவே நான் சொன்னேன் ஆண்டவரே உமக்கு சித்தமானது ஏதோ அது வந்து வாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். मैंने पहले से प्रार्थना किया था क्योंकि मुझे पसंद नहीं था वो जैन वाले, इसलिए प्रभु आपकी इच्छा क्या है उसके अनुसार मुझे चलाओ करें। இப்ப வந்து எங்களுக்கு திருமணத்துக்காக எந்த ஒரு ரூபாய் கூட எங்க கிட்ட இல்ல. तभी हमारी शादी के लिए मेरे शादी के लिए 1 रुपया भी मेरे पास नहीं थी। அப்போ எங்க அண்ணி சொல்லியிருந்தாங்க, எங்க இறந்துட்டாங்களே 2வது அண்ணனோட மனைவி, அவங்க அந்த அண்ணி சொன்னாங்க இந்த வீடு எனக்கு வேண்டாம், வந்து என் பேர் லதா, இந்த லதாவுக்கே கொடுத்துருங்க, அவளுடைய மேரேஜுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. मेरे जो छोटी भाभी है जो मर गया, उनकी जो मेरा भाई मर गया उनकी जो पत्नी है उन्होंने बोला ये घर मुझे नहीं चाहिए, इसीलिए जो ये घर है लता को दे दो करके उनको मेरे पास मेरे नाम से करवा दिया। ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான வீடு வந்து அம்பத்தூர் எஸ்டேட்ல வந்து மெயின் சிட்டிலே இருந்துச்சு. क्योंकि उनका खुद का घर जो अम्बत्तूर स्टेट में उनके वहाँ पर थे। அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர், वो एक्सपर्ट टीचर है, அதனால அவங்க அங்கேயே வந்து அவங்க இருக்க நினைச்சாங்க, इसीलिए वो वहाँ पर ही रहने के लिए चाहते थे। அதனால இப்போ எங்க அப்பா நினைச்சாரு இந்த வீடை வித்து எனக்கு மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. तभी मेरे पिता ने सोचा ये घर को बेचकर मेरा शादी करवाने के लिए। ஆனா மேரேஜ்ல एல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, இப்படியே நம்ம ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு நான் நினைச்சேன். लेकिन शादी करने के लिए मुझे बहुत इंटरेस्ट नहीं था, क्योंकि मैं ऐसे ही प्रभु की सेवा करने के लिए चाहती थी। ஆனா வந்து அப்பா சொன்னாரு நான் மட்டும் இருக்கிறேன், அப்புறம் நான் என்னுடைய காலம் முடிஞ்ச பிறகு உன்னை யார் பார்த்துப்பா நீ, அதனால எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினாரு. तभी मेरे पिता ने बोला मैं जो जीवित रहता हूँ तभी तक तो उसके बाद तेरे को कौन देखेगा, इसलिए तू क्या कर शादी कर, ऐसे करके मेरे पिता ने मुझे सलाह दिया। அதே போல அந்த பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, அப்புறம் அந்த ஜெயின்காரங்களோட அந்த இது வந்து அப்படியே தடைப்பட்டு போயிடுச்சு. तभी मेरे पास्टर भी कहा हुआ था, उसके बाद वो जैन के जो कार्य वो भी रुकावट हो गया। அதே போல இவங்க வந்து கேட்டு முயற்சி செய்து அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. तभी उसके बाद ये आके पूछ के बात करने लगे, वो भी चलने शुरू हुआ। அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த தரிசனத்துல இந்த என் ஹஸ்பண்ட் தான் வெளியே வந்து என்னுடைய கருத்தை பிடிக்கிறதா நான் பார்த்தேன். तो मैंने पहला में कहा था ये मैंने एक दर्शन देखा था, उस दर्शन में मेरे हस्बैंड ने बाहर आकर मेरे हाथ पकड़ता है ऐसा एक दर्शन देखा था।
அதே மாதிரி அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, இந்த மேரேஜ்ல வந்து நிறைய வந்து போராட்டங்கள் சண்டை எல்லாம் வரும், அதுக்கப்புறம் தான் உங்க மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொன்ன போலவே உங்களுடைய மேரேஜ் நிறைய சண்டையில தான் முடிஞ்சிச்சு. तब जो जैसा जो वो भविष्यवक्ता पास्टर ने कहा, इस शादी में बहुत सारा जो लड़ाई संकट होगा, उसके बाद ही ये शादी होगा करके। ஏன்னா நான் மும்பைக்கு வர்றது வந்து எங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்ல எங்க அப்பால இருந்து அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. क्योंकि जो मैं मुंबई आता हूँ, इसीलिए मेरे जो गांव वाले के और मेरे रिश्तेदार वाले को कुछ भी किसको भी पसंद नहीं था। அங்கேயும் நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். मैं वहाँ पर भी ट्यूशन ले रही थी। அப்ப எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே சொல்லி வைப்பாங்க, என் பிள்ளைய நான் அடுத்த வருஷம் சேர்க்கிறேன், இடம் வேணும் அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. वहाँ पर कहा हुआ था, जो मेरे उनके जो ट्यूशन पढ़ाई करने के लिए बच्चों को लेके आके कहने लगा, अगले साल मेरे बेटी को भेजता हूँ, जगह तैयार करो करके। அப்புறம் அங்கேயே நாங்க யாருடைய வம்புக்கு போக மாட்டோம், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் இருந்ததுனால எல்லாருக்கும் எங்களை பிடிக்கும். वहाँ पर भी हम किसी के पास झगड़ा करने के लिए नहीं जाते थे, सबके पास अच्छा नाम थे हमारे लिए। அதனால பிரச்சனை மேரேஜ்ல ரொம்ப வந்துச்சு. इसीलिए जो बहुत सारा समस्या मेरे शादी में हुआ था। அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எப்படி ஜோம் பண்ணேன் அப்படின்னா என் கல்யாணத்துக்காக நான் முன்னாடியே ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். मेरे शादी के लिए मैं पहले से प्रार्थना कर रही थी। எங்க வீட்ல வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் அவ்வளவா இல்ல. मेरे घर में बहुत सारा चीज सामान कुछ नहीं है। அப்படின்னா யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் பொருட்கள் தான் இருந்துச்சு. जैसे हम इस्तेमाल करते हैं वो सिर्फ सामान थे। அப்போ எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஏசப்பா, எங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்த பாடம் வந்து எது வேணும்னாலும் ஏசப்பா கிட்ட தான் கேட்கணும். मेरे पिता ने मेरे बचपन से सीखते आया कि जो कुछ तेरे को चाहे तो यीशु पिता से मांग करके। அதே மாதிரி நான் என்னென்ன கேட்டனோ அது எல்லாம் எங்க மாமியார் வீட்ல இருந்துச்சு. उसी तरह मैंने जो कुछ मांगा था वो सब मेरे जो सास के घर पे थे। அதே போல கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார், நீ வெட்டாத அப்படின்னா கட்டாத வீட்டையும் நடாத தோட்டத்தையும் வெட்டாத கிணறி நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. परमेश्वर ने वचन दिया, तो नहीं बांधा वो घर को, और जो नहीं बोता जो उस बीज को, और तो नहीं बनाए उस जो स्थान को मैं तेरे को दो करके। ஆனா அது எல்லாமே எங்க மாமியார் வீட்ல இருந்துச்சு. वो सब मेरे सास के घर पे थे। அவர் வந்து எப்படிப்பட்டவனா எனக்கு தெரியாது, அவங்களுக்கு गवर्नमेंट जॉब இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. वो कैसा है, मेरा हस्बैंड कैसा है मुझे पता नहीं, वो मेरा सास कैसा है पता नहीं, उनका गवर्नमेंट की जो नौकरी है वो भी पता नहीं मुझे। அப்ப மும்பைல அவங்களுக்கு ஒரு சின்ன அழகான வீடுன்னு சொல்ல முடியாது, சின்ன வீடு இருந்துச்சு. அதே மாதிரி गवर्नमेंट जॉब எங்க மாமியாரோட வேலை வந்து அவருக்கு இப்ப கிடைச்சிச்சு. जो मुंबई में छोटे जो घर था वहाँ उस तरह मेरे जो सास की जो नौकरी गवर्नमेंट में थी। ஆனா அப்புறம் இங்க மும்பை வந்து பார்த்தா எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. और मुंबई आकर देखने के बाद मुझे बिल्कुल पसंद नहीं हुआ। ஆமா, நாங்க வளர்ந்த வீடு எல்லாம் பெரிய பெரிய வீடு, எல்லாமே டாய்லெட் எல்லாம் உள்ளே அப்படின்னா அப்படியே இருக்கும். இங்க வந்து பார்த்தா ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ரூம் தான் வீடுன்னு சொல்றாங்க. वहाँ पर देखेंगे तो गांव में देखेंगे तो एक बड़ा घर होता है, वहाँ पर सब कुछ टॉयलेट सब कुछ रहता है, लेकिन मुंबई में एक ही घर है, उसमें सब कुछ ऐसा करके बोलने के बाद मुझे पसंद नहीं हुआ। பக்கத்திலே கட்டர் எல்லாம் இருந்துச்சு, बाजू में गटर सब था। அப்ப ரொம்ப நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப சுத்தமா இருக்கிறது பிடிக்கும். ஆனா இங்க பார்த்தா ரொம்ப அப்படியே கட்டர்லாம் இருக்கவே பிடிக்கல, இப்பயே ஓடிலாம் போல இருந்துச்சு. जो मैं बचपन से एकदम शुद्ध रहने के लिए चाहती थी मैं, लेकिन यहाँ पर सब गटर अशुद्ध को देखकर मुझे पसंद नहीं, अभी निकल जाने करके हम सोच रहा था। அப்ப அந்த சின்ன வீட்லயும் எங்க ரெண்டு நாத்தனா அவங்க குடும்பங்களும் அங்க இருந்துச்சு. उस छोटे घर पे भी मेरे जो हस्बैंड का बेन लोग भी वहाँ पर थे। ஆனா அடிக்கடி பிரச்சனை போராட்டங்கள்லாம் வந்துட்டே இருந்துச்சு। लेकिन बार जो समस्या संकट लड़ाई आते थी। அப்போ கர்த்தர் தான் முன்ன நின்று எல்லாத்துலயும் எனக்கு உதவி செஞ்சாரு। प्रभु ने सब मेरे आगे रखकर सब कुछ मेरे लिए सब कुछ किया है। அப்போ சபையிலயும் சரி, அவங்க என்ன புரிஞ்சுக்கல, நான் அவங்கள புரிஞ்சுக்கல, நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்துச்சு। कलीसिया में भी क्या हुआ, वो लोग मुझे नहीं समझाया, मेरे को मुझे भी उनको वहाँ पर नहीं समझा था, इसीलिए बहुत संकट हुआ था। ஏன்னா அந்த மெட்ராஸ்ல இருந்த சபையில நாங்க வந்து யாரும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா மும்பைல வந்து அப்படி இல்ல, எல்லாமே டிஃபரெண்டா இருந்துச்சு। जो मेड्रास में था वहाँ पर जो कलीसिया है तो वो अलग है, लेकिन मुंबई का जो इस कलीसिया में देखे तो वो इसमें भी यहाँ पर बहुत तरीका था। ஏன்னா நான் கற்றுக்கொண்ட பாடம் வந்து எப்ப ரட்சிக்கப்பட்டனோ அப்போதுல இருந்து இந்துல எப்படி பக்தி வைராக்கியமா இருந்தனோ
அதே போல ஆண்டவருடைய காரியத்துல நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்பேன். जैसा मैंने जो हिंदू में बैकग्राउंड में जैसा एकदम भय भक्ति के साथ था, उसी तरह मैं प्रभु को जानने के बाद भी इसमें भय भक्ति के साथ मैं रहती थी। அது எப்படி நம்ம வேதத்தை படிக்கும் போது அந்த வசனத்தின்படி வாழணும்ன்றதான ஒரு வைராக்கியம். जैसा हम वचन को पढ़ते हैं उसी की तरह चलना है करके एक जो जलन है। அப்போ வந்து சின்ன வயசுலயே நான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு. நான் ஒப்பு கொடுக்கல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் வந்து கொஞ்சம் பாதி நேரம் வேலை செஞ்சுட்டு நான் உமக்கென்று நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். मैंने बचपन से सेवा के लिए अर्पण किया था। परमेश्वर ने मुझे सेवा के लिए बुलाया था। फिर भी मैंने परमेश्वर से कहा, परमेश्वर मैं आधा टाइम काम कर कर मैं सेवा करती हूँ करके मैंने कहा था। ஆனா நான் சொன்னேன், என்னுடைய செலவுக்காக நான் யார்கிட்டயும் கை நீட்டி எதுவும் வாங்க கூடாது. मैंने कहा था कि मेरे जो खुद की खर्चे के लिए किसके पास हाथ नहीं फैलाना है। நான் அது நானே வேலை செஞ்சு நான் அதை பெற்றுக்கொண்டுட்டு அப்புறம் உனக்கு நான் மீதி நேரங்கள்ல நான் உனக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன ஊழியங்களை செஞ்சுட்டு இருந்தேன். मैंने खुद काम कर कर जो उसके द्वारा आते उस पैसा में जो आते पैसा रखकर उसके द्वारा मैंने कुछ छोटे छोटे सेवा करती थी। சண்டே கிளாஸ் ஊழியம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். मेरे को बचपन से छोटे बच्चे तो बोले तो मुझे बहुत पसंद आता है। அதே மாதிரி எந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் என்ன பார்த்தா ரொம்ப பிடிச்சிரும். उसी तरह जो कोई बच्चे मुझे देखेगा तो उनको पसंद आते हैं। அதனால சண்டே கிளாஸ் ஊழியம் நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். इसीलिए जो संडे क्लास की जो सेवा है मैं लगातार करती थी। மீதி வந்து ஏதோ பெண்கள் ஊழியம் அந்த மாதிரி எல்லாம் நான் ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கேன். அப்புறம் எங்க சபையில வந்ததும் அதுவும் செஞ்சிருந்தேன். जो बाकी जो बहन लोग की जो मिनिस्ट्री जो सेवा है वो सब मेरे कलिशा में करती थी। அப்புறம் கொயர்ல இருந்தேன். उसके बाद कोयर में थी। அப்போ வந்து நான் என்னுடைய ஆசையெல்லாம் எப்படியாவது நம்ம வந்து ஒரு சிங்கரா மாறிடணும். मेरा जो इच्छा यही था कि मैं कैसा भी एक जो सिंगर बनना है करके। ஆண்டவருக்காக நம்ம எப்பவும் துதி ஆராதனை செய்யணும் அப்படின்னு என்னுடைய ஆசை இருந்துச்சு. परमेश्वर के लिए हम हमेशा स्तुति आराधना करना है करके ऐसा मुझे अंदर चाहत था। ஆனா ஏன்னா இந்துல இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையில இருந்து பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த இந்து கோயில் எல்லாம் போய் பாட்டு பாடுவேன். मैं जो बचपन में थे तो हिंदू में बैकग्राउंड में थे, तभी उस मंदिर में जाकर उस पूजा में गीत सब गाती थी। ஏதோ ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. कुछ तो गीत गाना है तो मुझे ही बुलाएंगे आगे। அதனால எனக்கு வந்து ஆராதனை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. इसीलिए मुझे आराधना करने के लिए बहुत पसंद थी। அப்போ நான் அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கிட்டார் கத்துக்கிட்டேன். मैं शादी के पहले ही थोड़ा गिटार सीख लिया था। அதுக்கப்புறமா நான் இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் கேஷியோ முழுவதுமா முடிச்சு அந்த லைன்லயே போகணும்னு ஆசைப்பட்டேன். उसके बाद शादी होने के बाद यहाँ पर कीबोर्ड सब सीख कर उसके बाद पूरा उसमें ही जाना है करके मैंने सोचा था। 3 வருஷம் நான் கீபோர்ட் படிச்சேன். 3 साल मैंने कीबोर्ड सीखा था। இப்ப கேட்டீங்க ஒண்ணுமே தெரியாது. यदि अभी आप पूछेगा तो मुझे कुछ भी नहीं आता। ஏன்னா ஆண்டவர் என்ன அந்த ஃபீல்ட்ல கொண்டு போல. क्योंकि परमेश्वर ने मुझे उस स्थान में उस फील्ड में नहीं लेके जाया। ஏன்னா எனக்கு வந்து அப்புறம் 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. उसके बाद मेरे को 3 बच्चे पैदा हुए। எனக்கு வந்து நான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். मैं ट्यूशन ले रही थी। அதனால அதுல எல்லாம் சரியான கவனம் கொடுக்க முடியல. इसीलिए उसमें सब बराबर ध्यान देने के लिए नहीं हुआ था। அப்போ ஒரு நாள் நான் அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படியாச்சும் நான் ஒரு ஆராதனை வீரர்னு சொல்லுவாங்க, நான் வீரியா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். मैंने एक दिन प्रार्थना करता था परमेश्वर से रो कर, परमेश्वर में कैसा भी एक जो आराधना चलाने वाले जो स्त्री के समान होना करके मैंने कहा था। அப்போ வந்து எங்க சபையில வந்து கீத் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் வந்து அவரு ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாரு. तभी हमारा कलिशा से जो फॉरेन से एक जो विदेश गांव से गीत पास्टर करके एक पास्टर आए थे। அவர் வந்து அப்போ நாங்க வந்து கொயர்ல இருந்தோம். அப்போ கொயர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணும்படியாக எங்க பாஸ்டர் சொன்னாரு. अब तभी मैंने कोयर में थे, तभी जो कुछ कोयर में थे उन सब के लिए प्रार्थना करने के लिए हमारे पास्टर ने कहा था। அப்போ வந்து அவர் எல்லாருக்கும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு சரி நீங்க நல்லா வந்து ஆண்டவருக்காக ஆராதனை செய்யுங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. तो वो लोग सबके लिए प्रार्थना करके ठीक है आप सब परमेश्वर की अच्छा गीत गाओ आराधना करो करके कहने लगा। ஆனா எனக்கு மட்டும் தலையில கை வச்சு சொன்னாரு, நீ உன்ன ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுறதுக்காக பயன்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. लेकिन वो पास्टर ने मेरे हाथ पर मेरे जो सिर पर हाथ रखकर कहने लगा, परमेश्वर तुझे सिर्फ उनके वचन बोलने के लिए इस्तेमाल करने वाले करके वो कहने लगा। உன்ன ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு என்று உன்னை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. परमेश्वर तुझे सेवा के लिए बुला रहा है करके वो कहने लगा। நான் இன்னும் அதெல்லாம் வந்து காதுல போட்டுக்கல। मैं
मैं उसके बाद भी वो सब कान में नहीं डाला। என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆனா நான் ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருந்தேன். मेरे से जितना होता है उतना मैं परमेश्वर का किया। குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள், ஏன்னா 2 நாத்துனாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே ஒரே வீட்டுல இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. जो घर पे भी बहुत सारा समस्या था क्योंकि मेरे हस्बैंड के 2 बहन के बच्चे सब एक ही घर में थे, इसलिए बहुत संकट हुआ थे। அதனால ஆனா வந்து ஒரு தடவை கூட நான் அந்த வீட்டை விட்டு நான் எங்க வீட்டுக்கு போகவே இல்லை. मैं उसके बीच में भी मैं कभी भी वो घर को छोड़कर मेरे गांव में नहीं गई थी। எல்லாத்தையும் சமாளிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். सब कुछ संभालने के लिए, देखने के लिए परमेश्वर ने अनुग्रह किया है। அப்புறமா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சு இங்க வந்து ஒரு பேங்க் வேலைக்காக அப்படின்னா அந்த மும்பைல முள்ளுண்ட என்கிற இடத்துக்கு इंटरव्यू போயிருந்தேன். तभी एक जो न्यूज़पेपर में जो एक जॉब मिला था कि बैंक में या मुंबई में मुलुंड करके जगह है, वहाँ पर इंटरव्यू के लिए मैं गई थी। इंटरव्यू போனது அவங்க சொன்னாங்க நீங்க मंडे வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு। इंटरव्यू की जाने के बाद वो लोग कहने लगे आप सोमवार आके काम पे लग सकते हो करके। நானும் இன்னொரு என்னோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம்। मैं और मेरे दोस्त भी गई थी। அது गवर्नमेंट जॉब, वो गवर्नमेंट का नौकरी है। அவங்க சொன்னாங்க 1 இயர் வந்து நீங்க டெம்பரரியா வர்க் பண்ணா அதுக்கு அப்புறமா உங்களுக்கு பெர்மனன்ட் ஆயிடும் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க। उन लोग कहने लगे 1 साल तुम लोग जो टेम्पररी काम करना है उसके बाद परमानेंट हो जाएगा। அப்ப பாருங்க எனக்கு பார்த்தா திடீர்னு காது வலி வந்துச்சு। उसके बाद देखो अचानक मुझे क्या हुआ, कान में बहुत दर्द होने लगा। நான் பிறந்ததுல இருந்து அது வரைக்கும் காது வலி எனக்கு வந்ததே இல்ல। मैं जब से पैदा हुआ तब से मेरे को कान का जो कुछ दर्द नहीं हुआ था। அப்ப 2 காது பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சு। तब दोनों कान बहुत दर्द होने लगा। நானும் எத்தனையோ ஹாஸ்பிடல் நான் அதிகம் ஹாஸ்பிடல் போறதுக்கு எனக்கு பிடிக்காது, நான் போகவும் மாட்டேன்। मैं ज्यादा हॉस्पिटल जाने के लिए पसंद नहीं, मैं जाती भी नहीं हूँ। ஆனா அந்த காது வலிக்காக ஒரு 4 டாக்டர் கிட்ட நான் பார்த்துட்டேன்। वो कान की दर्द के निमित्त मैंने 4 डॉक्टर को तपास किया था। அப்ப வந்து வேலைக்கு போற நாட்களும் நெருங்கிட்டே இருக்குது। तभी जो काम पे जाने वाला उस समय भी करीब आने लगा। எத்தனை டாக்டர்ட்ட இந்த 4 டாக்டர்ட்ட வாங்கின மருந்து ஊத்தியும் என்னென்னமோ பண்ணியும் அந்த காது வலி சரியே ஆகல। जो 4 डॉक्टर के पास जो लिया, जो उस दवाई को डालकर भी उसके बाद भी कुछ नहीं हुआ, दर्द कभी भी नहीं कम नहीं हुआ। அப்ப கர்த்தர் என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு, என்னுடைய ஊழியத்துக்கு நீ ஒப்புக்கொடு, நான் அந்த காது வலி உனக்கு அந்த நேரத்திலே சரியாயிடும், நீ வேலைக்கு போக கூடாது அப்படின்னு பேசிட்டே இருந்தாரு। तभी परमेश्वर ने मेरे से बात कर रहा था क्योंकि जो तू सेवा के लिए अर्पण कर, तू मेरे सेवा करने के लिए आ जा, तभी तेरा कान को जो दर्द है मैं बंद कर दूंगा। நானும் சீக்கிரத்துல ஒப்பு கொடுக்கவே இல்ல। मैं भी जल्द अर्पण नहीं किया। நான் நினைச்ச ஒரு இந்த வேலைக்கு போனா நம்ம ஒரு பெரிய லெவல்ல மாறிடலாம், நல்ல சம்பளம் கிடைக்கும், எப்பவுமே நமக்கு குறையே இருக்காது அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு। मैंने सोचा था मैं इस नौकरी में लग गया तो हमें जो अच्छा जिएंगे, अच्छा कमाई आएंगे, हम अच्छा से आशीष आएंगे करके मैंने सोचा था। मंडे வந்துச்சா நான் என்னால போகவே முடியல। वो मंडे भी आ गया लेकिन मेरे को जाने की नहीं हुआ। அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீங்க ஏன் ஜாப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு। तभी वो लोग फोन करके पूछने लगे आप क्यों नहीं आए काम पे। நானும் அவங்க கிட்ட ப்ளீஸ் அந்த 1 வீக் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட ரொம்ப केंचना। मैंने उसके पास बहुत मन्नत मान रही थी क्योंकि मुझे एक हफ्ता दे दो क्योंकि मुझे तबीयत खराब है करके। அவங்க சொன்னாங்க இந்த வேலைக்காக எத்தனையோ பேர் காத்திருக்காங்க, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு, சரி ஓகே நாங்க 3 days உங்களுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க। वो लोग बोलने लगे ये काम के लिए कितने लोग तड़पते हैं लेकिन आप क्या ऐसा बोल रहे करके, ठीक है चलेगा आप 3 दिन आपके लिए देते करके वो लोग बोले। அந்த 3 நாள் கூட முடிஞ்சு போச்சு। वो 3 दिन भी खत्म हो ஆனா என் காது வலி சரியே ஆகல। फिर भी मेरे जो कान का जो दर्द है वो कभी भी कम नहीं हुआ। இந்த காது வலி அப்படியே உயிர் போற மாதிரி வலிச்சிட்டே இருந்துச்சு। जैसा ये जो जान जाता है उसी तरह एक कान की दर्द हुआ था। நான் மறுபடியும் இதுக்கு மேல முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண்டவர் கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன்। मैं उसके बाद नहीं होगा करके मैंने पूरा यीशु के पास सौंप दिया है। சரி ஆண்டவரே, நான் இனிமே எந்த வேலையுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன், நான் இந்த வேலைக்கு நான் போகல, நான் என்ன முடியுதோ அது உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தேன்। मैंने कहा यीशु के पास ठीक है परमेश्वर, मैं कौन सा भी काम पे नहीं जाती हूँ, मैं सब पूरा आपके काम के लिए सेवा के लिए मैं अर्पण करके कहने लगा। பாருங்க எவ்வளவு மருந்து ஊத்தி எனக்கு சரியாகாத காது வலி மறுநாளே எனக்கு அந்த காது வலி சரியாயிடுச்சு। कितनी दवा डालने के बाद भी ठीक नहीं हुआ उस जो कान की दर्द,
अगले दिन में सही तरह हो गया है। இதெல்லாம் நான் பெருசா யார்கிட்டயும் சொல்லல, என் கணவர்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன். ये किसी के पास मैंने ज्यादा से नहीं बोला, फिर सिर्फ मेरे पति के पास ही मैंने कहा था। அப்புறம் போக வேண்டிய சூழ்நிலையில பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருந்தாங்க. என் கணவரும் கவர்மெண்ட் ஜாப், அவரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. जो என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருந்தாங்க. जो बच्चे लोग भी छोटे छोटे थे, அவங்கள விட்டும் என்னால வேலைக்கு போக முடியாதுன்ற சூழ்நிலை இருந்துச்சு. और उनके छोड़कर भी काम पे जाने के लिए परिस्थिति नहीं था, ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. क्योंकि मेरे पति को भी सरकार की नौकरी मिला। அவரும் மார்னிங்லயே போயிடுவாரு, वो भी सुबह ही जाती है। எங்க மாமியார்ட்ட எங்க பிள்ளைங்களை பாத்துக்கோங்கன்னு சொன்னா அவங்களும் கேட்கல. मेरे जो सास से मेरे बच्चे को देख लो करके कहेंगे तो भी वो लोग भी नहीं देखा है। அப்போ நான் வேலைக்கு போற யோசனையை விட்டுட்டேன். तभी मैं काम पे जाने के लिए जो उस योजना छोड़ दी मैंने। அப்போ பாருங்க, அதுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா எங்க சர்ச்சில் தான் நான் சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். उसके बाद देखो, मैंने सिर्फ कलिशा में संडे क्लास ले रही थी। அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு போனாரு. उसके बाद परमेश्वर ने मुझे बाहर लेके வெளியே 2-3 இடங்கள்ல சண்டே கிளாஸ் எடுக்கும்படியாக உதவி செஞ்சாரு. बाहर 2-3 जगह में संडे क्लास लेने के लिए परमेश्वर ने अनुग्रह किया है। அப்புறம் என்னால முடிஞ்ச என்னென்ன ஊழியங்களுக்கும் அதெல்லாம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சாரு. और जितने मेरे से होता है वो सेवा करने के लिए परमेश्वर ने मुझे अनुग्रह किया है। அப்புறம் வந்து இந்த கொரோனா வந்ததுனால வெளியே போக முடியல. जो कोरोना है इसीलिए बाहर जाने के लिए नहीं हुआ था। அப்போ வீட்ல இருக்கும்போது நாங்க ஒரு குழுவாக கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். तभी हम लोग जो घर पे रहते समय एक जो झुंड मिला के हम प्रार्थना करते थे। ஒரு 5-6 இப்போ 7 வருஷம் இருக்கும். अभी करीबन 7 साल होगा। அதுல நாங்க ஒரு 10 பேர் பெண்கள் கூடி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். उसमें हम 10 बहन लोग मिलके हम प्रार्थना करते थे। அதுல பெரிய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சாரு. उसमें भी परमेश्वर ने बड़ा कार्य किया। வெளியே உள்ளவங்க கூட அத வந்து பார்த்து கொஞ்சம் பேர் மனம் திரும்பும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சாரு. जो बाहर के जो लोग भी आके देखकर उधार पाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அப்ப அந்த லாக்டவுன்ல கூட நான் வந்து டியூஷன் அப்ப எடுக்க முடியல, டியூஷன் விட்டுட்டேன். तभी इस लॉकडाउन में ट्यूशन लेने के नहीं हुआ था, वो छोड़ दिया है। அப்போ வந்து இந்த ஜெப ஊழியங்கள்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. तभी सब प्रार्थना की जो सेवा सब हो रहा था। அப்போ வந்து 2021ல जो 2021 में அந்த ஜனவரியில அதுக்கு முன்னாடியே நான் ஆண்டவர்கிட்ட புதிய வருஷத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய சித்தத்துக்காக நான் காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். मैं हर एक जो नया साल में परमेश्वर पूछ कर इस साल में क्या करने करके परमेश्वर से मैं इंतजार करती थी। அப்போ இந்த 2021ல तभी 2021 में கர்த்தர் கொடுத்த இந்த புதிய ஊழியம் தான் இந்த ஆன்லைன் ஊழியம். तभी परमेश्वर ने दिया ये जो नया सेवा है, यही ऑनलाइन का सेवा। ஏன்னா நம்ம வெளியே போய் சண்டே கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியல, क्योंकि हम बाहर जाके संडे क्लास लेने के नहीं हुआ। அதனால கர்த்தர் சொன்னாரு, அந்த ஊழியத்தை நீங்க வந்து ஆன்லைன் மூலமாக நடத்து, நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. तभी परमेश्वर ने मुझसे कहा तू ऑनलाइन से जो संडे क्लास चला, मैं तेरे साथ रहूंगा करके परमेश्वर ने चला था। அப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து 20 லட்சம் ரூபாய் மத்த பிசினஸ்ல போட்டு ஏமாந்துட்டாரு. तभी मेरे घर पे बहुत संकट थी, क्योंकि मेरे पति ने जो बिजनेस में 20 लाख डालकर बहुत नष्ट हो गए, नुकसान हो गया। அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ முழு நேரமா எனக்காக வேலை செய் அப்படின்னு சொன்னாரு. तभी परमेश्वर ने कहा था तू पूरा दिन के लिए मेरे लिए सेवा करने। அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைங்களும் வந்து டியூஷனுக்காக வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. थोड़े दिन के बाद भी ट्यूशन के लिए भी बच्चे लोग आके पूछ रहे थे। நான் ஆண்டவர் இப்படி பேசிட்டே இருந்தாரு. परमेश्वर एक तरफ ऐसा बात कर रहा है, ஆனா எங்க ஹஸ்பண்ட் எப்பவுமே வந்து டியூஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லவே மாட்டாரு. तो मेरे पति कभी भी ट्यूशन मत ले ऐसा कभी भी नहीं बोलता है। டியூஷன் எடு, எப்பவுமே டெலிவரி டைம்ல கூட டியூஷன் எடுத்துட்டு தான் நான் இருந்தேன். ट्यूशन ले, उसके बाद भी मैं डिलीवरी के समय में भी ट्यूशन लेता था मैंने। ஆனா என் ஹஸ்பண்டே அப்ப சொன்னாரு, நான் சொன்னேன் இதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எங்க வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீ ஆண்டோடைய ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. क्योंकि मैंने कहा परमेश्वर ने ऐसा कहा रहा है क्योंकि पूरा दिन जो सेवा में आने के लिए करके मेरे पति से कहने लगा। तभी मेरे पति ने बोला ठीक है, तू कुछ भी काम मत कर, तू सिर्फ पूरा सेवा कर ले, ऐसे करके मेरे पति ने कहने लगा। எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. मुझे बहुत अचंभित हुआ था। எப்பவுமே நீ வேலை செய்யன்னு சொல்றவரு
हमेशा तो काम कर ऐसे कहने वाले, நீ எந்த வேலையும் செய்வேனா, நீ ஆண்டோடைய ஊழியத்தை மட்டும் செஞ்சா போதும்னு அவர் எனக்கு அடிக்கடி சொல்றாரு. अभी तो बार बार कहता है तो कौन सा भी काम मत कर, सिर्फ सेवा कर 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 कहने वाले। அப்ப பாருங்க, அப்ப என் கையில வந்து எதுவுமே இல்ல. तभी देखो मेरे हाथ में कुछ पैसा कुछ भी नहीं था, அப்புறம் எந்த எக்யூப்மெண்ட் எந்த பொருளுமே இல்ல. तभी कोई भी जो इक्विपमेंट इंस्ट्रूमेंट कुछ भी नहीं था। இப்ப வந்து நாங்க ஆன்லைன் ஊழியம் செய்யணும்னா நிறைய பொருட்கள் தேவை. तभी अभी हम ऑनलाइन सेवा करना है तो बहुत सारे चीजों की जरूरत पड़ती है, நிறைய ஆட்கள் தேவை. उनके लिए लोग आदमी लोग भी चाहिए। அது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். मैंने क्या करेंगे करके मैंने प्रार्थना कर, ஏன்னா சரியா மொபைல் கூட எனக்கு சரியா நோண்ட தெரியாது. क्योंकि सही तरह मोबाइल भी यूज करने के लिए मुझे नहीं आता, ஏன்னா நான் எதுவுமே மொபைல்ல போய் எதுவும் நோண்டி பார்க்க மாட்டேன். क्योंकि मैं ज्यादा से जो मोबाइल पे जाकर नहीं देखती हूँ। அதனால இப்படி இருக்கும்போது நான் ஆன்லைன் ஊழியம் எப்படி செய்யறது? ऐसा परिस्थिति में कैसा मैं ऑनलाइन सेवा करूंगा करके கர்த்தர் சொன்னபடியே ஒரு இன்னும் எல்லா ஆட்களையும் நேர்த்தியாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. जैसा परमेश्वर ने कहा था उसी तरह परमेश्वर ने हर एक जो आदमी को व्यक्ति को परमेश्वर सही समय में लेके आया। அதே மாதிரி பொருட்கள் பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா ஆண்டவர் வேற ஆட்கள் மூலமாக நான் அந்த ஜெபம் நாங்க பண்றோம்ல, அந்த ஜெப குழுல இருக்கிற அந்த பிள்ளைகள் மூலமாக எல்லாம் ஒரு சில பொருட்களை, முக்கியமான அர்ஜென்ட் பொருட்களை வாங்க முடியாத கிருபை தந்தாரு. हमारे पास जो कुछ चीजों भी नहीं थी, इंस्ट्रूमेंट भी नहीं थी, जो उसी तरह जो हम जो बहन लोग मिलके प्रार्थना करते हैं उस बहन लोग में कुछ लोग आके जो मुख्य चीज है जो जरूरत है वो सब देने के लिए परमेश्वर अनुग्रह किया है। எனக்கு யார் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணனா, அந்த சின்ன பிள்ளைங்க தான் வந்து நீங்க செய்யுங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம்ட்டு. அவன் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், அவன் தான் இதுக்கெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்தான். कभी ये सब हमारे लिए जो सपोर्ट करने वाला एक लड़का था वो आज भी पढ़ रहा है, वो ही सब एडिटिंग सब करता है। அப்போ அப்படியே கர்த்தர் இதுவரைக்கும் இந்த ஒரு வருஷம் முழுவதும் அற்புதமாக இத்தனை வீடியோஸ் நாங்க போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். एक साल पूरा अद्भुत तरीके से परमेश्वर की दया से ये सब वीडियो डालने के लिए परमेश्वर अनुग्रह किया है। அதே போல இந்த தம்பியும் வந்து ரொம்ப சப்போர்ட்டா எங்களுக்கு இருந்து நிறைய பேர் அந்த ஜபக்குழுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தம்பில இருந்து எல்லாருமே சப்போர்ட்டா இருந்து உதவி செஞ்சாங்க. और इसी तरह इस भाई भी हमारे सपोर्ट हुआ था, और उसी तरह सब लोग आके इसमें इस सेवा में मिलकर हम सब मिलकर सेवा करते हैं। எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான், सब परमेश्वर की अनुग्रह है, நாங்க ஒன்றுமே இல்ல. हम कुछ भी नहीं है। இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, और एक जो अचंभित कार्य क्या है, இன்னும் இந்த வீடியோஸ் தேவையான எந்த பொருளுமே எங்க கிட்ட இல்ல. अभी भी जो इस जो वीडियो के लिए जो कुछ जरूरत है वो सब हमारे पास नहीं है। ஒரு சில இந்த பொருட்களை வச்சுதான் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். जो कुछ जो थोड़े जो सामान रखे हम इस्तेमाल जो कार्य करते हैं, ஆனாலும் கர்த்தர் இவ்வளவு நாட்கள் நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். फिर भी इतना दिन चलाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அதே மாதிரி அந்த பெண்கள் ஜப ஊழியத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணினார். उसी तरह बहन लोगों की प्रार्थना भी परमेश्वर ने बढ़ाया। எப்போ நான் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இனிமே நான் வேலை செய்ய மாட்டேன், உங்களுடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொன்னனோ, जब भी मैंने जो परमेश्वर में अभी सब काम नहीं करूंगा, पूरा दिन में सेवा करूंगा करके मैंने पूरा अर्पण किया, அப்போதுல இருந்து எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல பாருங்க. तब से देखो मुझे समय नहीं मिल रहा है। அவ்வளவு நேரம் எல்லா ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். हर एक जो पल हर एक मिनट परमेश्वर ने लेके इस्तेमाल कर रहा है। அதே போல என்கிட்ட எந்த பைசாவும் இருக்காது, उसी तरह मेरे पास कुछ पैसा भी नहीं है। ஆனா நான் விசுவாசத்துலதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நாளைக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். परमेश्वर में विश्वास के साथ प्रार्थना करती थी कि परमेश्वर कल मुझे ये चाहिए करके। பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். நான் ஜெபம் பண்ணுவேன், அது நாளைக்கு எப்படி கிடைக்கும்ட்டு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா ஆண்டவர் நான் ஒண்ணு கேட்ட ஆண்டவர் 2 கொடுப்பாரு. फिर देखो परमेश्वर मैंने जो विश्वास से एक मांग रही थी, लेकिन फिर भी मेरे अंदर को थोड़ा डाउट आ रही थी कल क्या करेंगे करके, लेकिन जो मैं प्रार्थना करती हूँ उसके बढ़कर परमेश्वर एक मांगी 2 परमेश्वर देता है। ஒண்ணு கூட இது வரைக்கும் குறைஞ்சு போனதே இல்லை. एक भी आज तक कम नहीं हुआ है। இப்படியாக ஆண்டவர் இது வரைக்கும் எங்களையும் பிள்ளைகள் 3 பிள்ளைங்க அவங்களையும் நடத்திட்டு வராரு. आज तक मुझे और मेरे 3 बच्चे उनके परमेश्वर चला के आ रहा है। நானே சில நேரத்துல நினைச்சா கூட என் கணவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இல்ல நீ ஆண்டவருடைய வேலையே செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஊக்கப்படுத்துறாரு. मैं कभी भी निराशा होता हूँ तभी भी मेरे पति ने कहता है नहीं तू निराशा मत हो जा, तो परमेश्वर की सेवा कर करके मुझे उत्साहित करता है। அதே போல என் கூட இருக்கிற பிள்ளைங்க ஜபத்துல இருக்கிற எல்லா லேடிஸ் மட்டும்
எல்லா பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணிட்டு ஊக்கத்தோட எங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. उसी तरह जो हमारे साथ रहने वाले बच्चे लोग बहन लोग सब प्रार्थना करके हमारे लिए एकदम जो उत्साहित करके हमें आगे बढ़ाने के लिए सपोर्ट करते हैं। அப்புறம் நிறைய சின்ன பிள்ளைங்களா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. और बहुत सारे छोटे बच्चे लोग भी हमारे लिए सपोर्ट है। அவங்க எல்லாருக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்துல நான் நன்றி செலுத்துறேன். उस सभी को परमेश्वर के नाम से हम धन्यवाद कहते हैं। இதுவரைக்கும் என்னுடைய சாட்சியை உங்க மத்தியில சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். अभी तक मेरे गवाही को आपके बीच में बताने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए धन्यवाद कहती हूँ। என்ன ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினது, விசுவாசத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். जो अद्भुत रीति से परमेश्वर चला के आया, विश्वास के द्वारा ही सब कुछ पाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. मुझे जो मेरे पास जो कुछ मेरे पास है ही नहीं, ऐसे कहने वाला कुछ नहीं है। எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். सब कुछ परमेश्वर ने दिया, ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லை. फिर भी मेरे पास कुछ नहीं है। அப்படின்னா என்கிட்ட எதுவுமே பணம் இருக்காது. ஆனா வந்து தேவைகளை கர்த்தர் அந்தந்த டைமுக்கு கொடுத்து வழி நடத்துறார். देखो मेरे पास पैसा नहीं रहती थी, लेकिन जो जरूरत आती है उस समय परमेश्वर चीजों को देकर हमें चलाता है। அதே போல கர்த்தர் உங்களையும் வழி நடத்த வல்லவர். उसी तरह परमेश्वर आपको भी चलाने के लिए अद्भुत है। உங்களையும் ஆண்டவர் உங்களுடைய அழைப்புல நீங்க நிலைத்திருங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். परमेश्वर ने आपको जो जिस बुलावट में बुलाया है, उस बुलावट में आप स्थिर बने रहो, परमेश्वर आपको आशीष करेगा। அதே மாதிரி எனக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் எங்க கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளும்படியே நான் கேட்டுக்கொள்கிறேன். इसी तरह आप मेरे लिए, मेरे जो परिवार के लिए, हमारे सामने रहने वाले हर एक के लिए आप प्रार्थना कीजिए। இத்துடன் என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். इतना ही हम मेरे गवाही को मैं खत्म करती हूँ। என் கண்ணீரின் நேரத்தில் உம் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். என் கண்ணீரின் நேரத்தில் நான் தோளில் சாயும் போதினில் உம் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். உயிரின் உயிராய் என்னில் நீர் இருப்பதினால் உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும். உயிரின் உயிராய் என்னில் நீர் இருப்பதினால் உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும். பாட்டு பாட போற இசையா கூட, ஆசை பாட்டு பாட போற ஏசப்பா கூட, நேச பாட்டு பாட போற இசையா கூட, ஆசை பாட்டு பாட போற ஏசப்பா கூட. இயேசுவே என் இயேசுவே அன்பே என்னாருயிரே. இயேசுவே என் இயேசுவே அன்பே என்னாருயிரே. உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே, உம்மில் நான் என்னை மறந்தேனே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, இந்த பாட்டுல சொன்னப்பட்டது போல जैसा इस गीत में कहा हुआ है, அநேக கண்ணீரின் நேரத்துல உலகம் வெறுத்து தள்ளினது போல ஒரு சூழ்நிலை வந்த போதெல்லாம் கர்த்தர் தான் என் கிருபையா என்னை தாங்கினாரு. बहुत सारे आंसू के समय में जो संसार हमें दबा के जो बोझ देते, तभी परमेश्वर ने हमें साथ नहीं दिया। அதே போல நான் இப்ப எடுத்த தீர்மானம் என்னன்னா, अभी मैंने जो लिया वो निर्णय क्या இந்த है, உலகம் நமக்கு வேண்டாம். ये संसार हमें नहीं चाहिए। நம்ம குடும்பம் கூட நம்மளை தள்ளிடுவாங்க, हमारे परिवार भी हमें ढक लेगा, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய ஒவ்வொரு நபரும் நம்மளை கைவிட்டாலும் हमारे जो पति बच्चे
हर एक जो व्यक्ति हमें हाथ जोड़ेगा तो भी கர்த்தருடைய அன்பு நமக்கு போதும். सिर्फ परमेश्वर का प्रभु का प्यार हमारे लिए काफी है। என்னுடைய ஆசை எல்லாம் நீங்களும் அந்த அன்பை நீங்க பற்றி கொள்ளணும், அவருடைய அன்பை நீங்க பார்த்து ருசி பார்க்கணும். அதுதான் आप भी उनकी जो प्यार को देखना है, उस प्यार को पकड़ के चलना है, वही मेरा चाहत है। அவருடைய அன்பை நீங்க ருசி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரவே மாட்டீங்க. आप उन परमेश्वर की प्यार को चख के देखा हो तो आप उससे बाहर नहीं आएंगे। அப்படிப்பட்டதான ஒரு அன்பு, उसी तरह एक प्यार है। அதுல நீங்களும் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருடைய நாமத்துல நம்புறேன். आप भी उस प्यार में आएंगे करके परमेश्वर के अंदर विश्वास करता हूँ। இப்ப ஜெபம்லாம் अभी हम प्रार्थना करेंगे। எங்களை அதிகமா நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमें अधिक से प्रेम करने वाला हमारे स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ये अच्छे समय के लिए हम आपको धन्यवाद कहते हैं। என்னுடைய சாட்சியை சொல்லி முடிக்கும்படியாக நீங்க கிருபை செஞ்சீங்கப்பா. हमारे का जो गवाही को दे पूरा कहकर खत्म करने के लिए आपने अनुग्रह किया है। இதே போல எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய அழைப்பை மறந்து போய் இருந்தாங்கன்னா इसी तरह जो जितने जो बच्चे लोग आपके जो सेवा बुलाहट को बोल कर रहे तो भी இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உமக்கு சேவை செய்யும்படியாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. इन दिनों में अर्पण कर कर आपकी बुलाहट में आप हम लोग आने के लिए आप उनकी मदद कीजिए। அப்படியே ஒவ்வொருவரையும் இதோ பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு இருதயங்களையும் நீ பேசி உம்முடைய அன்பை அவர்கள் ருசி பார்க்கும்படியாக நீங்க உதவி செய்யுங்க. जो देखने वाले हर एक अंदर आप बात कर कर आपके प्यार को चखने के लिए आप अनुग्रह कीजिए। உம்முடைய அன்பு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. आपकी प्यार इस संसार को जीतने वाले एक प्यार है करके सब लोग जो महसूस करने के लिए आप अनुग्रह कीजिए। உம்முடைய அன்பு பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதான அன்பு என்று அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்கப்பா. आपकी प्यार स्वर्ग राज्य में पहुंचाने वाला है करके सब लोग महसूस करने के लिए आप मदद कीजिए। அப்படியே நீங்க கிரியை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आप उसी तरह कार्य करने वाले इसलिए हम आपको धन्यवाद कहते हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमीन।